ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மொச்சக்கட்டையை வச்சு பிதுக்கம் பருப்பு எடுத்திருக்கேன் நான். அந்த பிதுக்கம் பருப்பு வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கர் பேனலில் விட்டுக்கிறேன். இது கூடவே உரிச்சு வச்சுருந்த இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலாக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் 3 தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காயை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயை ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம், போதுமானது. பாருங்கள், இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனலில் பார்த்துட்டிங்கன்னா நான் தேவையான அளவு கடலை எண்ணெய் விட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை 2, பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுமே நான் பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதை இதில் கொட்டி வறுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த பிதுக்கம் பருப்பை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் இன்றைக்கி பிதுக்கம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 8 hours ஊற வச்சு அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கோல்டாக இருக்குது, ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த மசாலாவை கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது, ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டாம். குக்கரில் வைக்கிறனால தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா விசில்லே வெந்துடும், தண்ணி அந்தளவுக்கு சுண்டாது. நான் 3 விசில் விட்டுக்கிறேன் இன்றைக்கி. 3 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் ஃபுல்லாக இறங்கின வாட்டி குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. பாருங்கள், சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எஸ், பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. சூப்பரான பிதுக்கம் பருப்பு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி அண்ட் ரைஸுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலி கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்கிடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.